சொன்னா கேளுமா, வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். உங்கள் மாமனார்கிட்ட பேசிக்கலாம் வா. எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணியிருக்குது. எங்க அப்பா அம்மா வரும், நான் வீட்டுக்கே போறேன். சரி அப்போ எங்கள் வீட்டுக்காச்சும் வாமா, வீட்டில் உட்காந்துரு, அப்பா அம்மா வந்தோடனே போகலாம். இல்லைங்கோ, நான் இங்கேயே உட்காந்துருக்குது. இதோ உங்கள் மாமியாரே வந்துட்டாங்களே. எப்படி வீதியில் உட்காந்து மானத்தை வாங்கிட்டு இருக்கா பாரு. பிடிச்சிட்டு வந்திருக்கான் பாரு இவன் எனக்குன்னு. ஆனா இவ சரியான அழகாம இருக்கா, மொழி தெரியலையே தவிர மத்த எல்லாம் கரெக்டா பண்றா. சரி வா போய் கூட்டிட்டு வரும், என்ன பண்ண எல்லாம் நம்ம தலை எழுத்து. இப்ப வீட்டுல என்ன நடந்துட்டு நீங்க வந்து உட்காந்துட்டு இருக்கா? நல்லா தானே போய் 2 பேரும் தின்னுட்டு வந்தியா ஹோட்டல்ல, அப்புறம் என்ன? அது ஒண்ணும் இல்லடி, நம்மள அசிங்கப்படுத்த வந்து உட்காந்துருக்கா. அதுக்கு தானே பக்கத்து வீடு அக்கத்து வீடு இந்த ரோட்ல போறவரெல்லாம் உட்கார வச்சிருக்கா, பஞ்சாயத்து பண்ண. எதாக இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக பேசுங்கம்மா, சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போங்க வீட்டுக்கு. வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுமா இவளை பத்தி. நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு தான் வந்தா. அவள் இஷ்டத்துக்கு தான் நடக்கிறா வீட்டில். அப்புறம் எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கானே தெரியல. வேணும்னே வேணும் அசிங்கப்படுத்த வந்து இப்படி உட்காந்துட்டு இருக்கா. வேற என்னத்த சொல்ல. நிம்பளுக்கு உடம்பு சரியில்லைம்மா. காலையில இருந்து ஒரு காப்பியை விடுங்கோ, ஒரு தண்ணி தரல இந்த வீட்டில் யாரும். அப்புறம் நல்லா இருக்கேன்னு சொல்லுது இந்த அம்மா. என்ன உடம்பு சரியில்லைன்னா ஒரு காஃபி ஏதாச்சும் போட்டு கொடுக்கலாம்ல. பாவம் அந்த பொண்ணு மனசு எவ்வளோ வேதனை இருந்தால் இப்படி ரோட்டில் வந்து உட்காந்துருக்கும். கேளுங்கோ பையா, நல்லா கேளுங்கோ. நான் வீட்டில் வேலை செஞ்சதே இல்லை. நான் ஒரே பொண்ணு. ஆனா இங்கே வந்து அவ்வளோ வேலை செஞ்சுதோ. நான் சப்பாத்தி நல்லா பண்ணும், எனக்கு சாப்பாடு தெரியாது. ஆனா இது சாப்பாடு தான் வேணும்னு சொல்லுச்சோ. உடனே நான் சோறெல்லாம் பொங்கி கொடுத்துச்சோ இந்த அம்மாக்கு. ஆனா நான் உடம்பு சரியில்லை, எனக்கு ஒரு காப்பி தரலே. பொண்ணும் இதுவும் உட்காந்து என்னை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்குதுங்கோ. இப்ப நீ வீட்டுக்கு வர போறியா இல்லையா, இல்ல வீதியில தான் உட்காந்துட்டு இருக்க போறியா? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போது. உனக்கு தான் என்னை பிடிக்கல இல்லே, அப்புறம் என்ன? சரிம்மா போ, இனிமேல் எல்லாம் நல்லா பார்த்துப்பாங்க. இந்த ஒரு வாட்டி விட்டுரு, போமா போ. சுஷ்மா, நீ வாரன்னு தானே சொன்ன பின்னாடி. என்ன பழக்கம் இது? ரோட்ல நின்று உட்காந்து அழுதுட்டு இருக்க. வா வீட்டுக்கு போலாம். இல்லே ஜி, நிம்பல் வீட்டுக்கு போறான். அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுச்சு நான் கிளம்புது. இவங்க கூடலாம் என்னால இருக்க முடியாது. சரி, எதா இருந்தாலும் வீட்டுல வச்சு பேசிக்கலாம். வா, மாமாவும் அத்தையும் வரட்டும், பேசிக்கலாம். வா. உனக்காக நான் தமிழ் கத்துக்குச்சு, ஊரை விட்டு வந்துச்சு. ஆனா உன் அம்மா என்ன கொடுமைப்படுத்துது. இது நியாயமா? ஏ பகவான், ஒரு காஃபி தரல வீட்ல, எவ்வளோ கொடுமை. இல்ல உனக்கு குண்டா நிறைய காப்பி போட்டு தரேன், வா கிளம்பு, எழுந்து வா, மானத்தை வாங்கிட்டு இருக்காத வீதியில இருந்து. அம்மா நான் நிம்பிள் கிட்ட காப்பி குடிக்க கேட்டான், குளிக்க இல்லை குளிக்க. பேச்சுக்கு பேச்சு இப்படிதான் நக்கல் பண்ணிட்டு தெரியல. ஒரு மாமியார்னு மட்டும் மரியாதை இல்லை. கேட்டா அவளுக்கு பாஷை தெரியாது, அதனால அப்படி பேசுறான்னு. இப்படிலாம் உங்க வீட்டுல இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? ஆமாம்மா, அந்த பொண்ணுக்கு மொழி தெரியலல்ல. நம்ம மொழி தெரிஞ்சா அவன் ஏன் அப்படி பேச போறா? தெரியாததுனால தான் அப்படி பேசுறா. கஷ்டப்பட்டு உங்களுக்கோசம் தானே அவள் கற்றுக்கிட்டு வந்திருக்கா. நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சின்ன பொண்ணு தானே, போக போக சரியாயிடுவா. நீங்களும் கொஞ்சம் அவங்கள அம்மா மாதிரி பார்த்துக்கோங்க. எங்கள் அம்மா கூட இதே சேர்க்காதீங்கோ. எங்க அம்மா இருந்தா என்ன இப்படி பண்ணும்? இது பொண்ணா இருந்தா இது பண்ணும், காப்பி கூட கொடுக்காம இருக்கும். போங்க பையா. பாருங்க உங்களே எப்படி பேசுறேன், இத மாதிரி தான் வீட்லயும் பேசுறேன். அதான் எங்க அம்மைக்கு கோவம் வருது, வேற என்ன? அந்த பொண்ணு ஒன்றும் தப்பா பேசலாமா, அது மொழி அப்படி பேசுறதுனால நம்மளுக்கு தப்பா தெரியுது. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் இப்ப தப்பாவே நினைச்சுக்கிறேன், விடுங்க. சுஷ்மா வா. சுஷ்மா, எனக்காக தானே நீ எல்லாம் விட்டுட்டு வந்த. இப்ப நான் கூப்பிடுறேன், வா. இனி இதே மாதிரி பண்ணால் நான் இங்கு இருக்காது, எங்கள் வீட்டுக்கு போயிடும். சரிம்மா, இனிமேல் இது மாதிரி நடக்காமல் பார்த்துப்பாங்க. உங்கள் மாமியார்லாம் நல்லா வச்சுப்பாங்க. எழுந்துக்கோ போ. ரொம்ப நன்றி அம்மா, நான் உங்களை மறக்காது. நான் போயிட்டு வருது. சரிம்மா, ஜாக்கிரதை, போயிட்டு வா. உனக்கு ஏதாவது உடம்பு முடியலன்னா கூட தேவைன்னா என்கிட்ட சொல்லு. பக்கத்து வீடு தான், அம்மா வீட்டுக்கு வா, அம்மா செஞ்சு தரேன். சரியா? அதுக்கோசம் இனிமேல் ரோட்லலாம் வந்து இது மாதிரி உட்காராத. சரிம்மா, நான் போயிட்டு வருது, கட்டாயம் வரும். சரி தாத்தா, ரொம்ப நன்றி, நான் போயிட்டு வருது. ஏய் அம்மா, நல்ல தமிழ் பேசுறியம்மா நீ. நன்றியெல்லாம் சொல்றிய. போயிட்டு வாமா. ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, இந்த தாத்தா இருக்கேன் உனக்கு. டீக்கே டீக்கே. அச்சோ, அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சா? எங்க வரும்போது இந்த பக்கத்துல இருக்க சரசு விட மாட்டேன்னுச்சு. பேசி பேசி அதுக்குள்ள சண்டையே முடிஞ்சு போச்சு. ஒண்ணுமே பார்க்கல, என்ன நடந்ததுன்னே தெரியல. போ வாமா நம்ம போவோம். உடம்பு சரியில்லை போல் இருக்கு. அந்த பொண்ணுக்கு எதுவுமே வச்சு கொடுக்கலையா, தண்ணி கூட கொடுக்கல போல் இருக்கு. அதான் வந்து இந்த பொண்ணு இப்படி உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்கா. அட கடவுளே, இப்படிலாமா பண்றாங்க? இந்த காலத்துல இப்படிலாம் நடக்குதா என்ன வீட்ல? அதிசயமா இது கேக்குறதுக்கே.
நடந்திருக்கே, அதனால தானே அவ வந்து ரோட்ல உட்காந்து அழுதுட்டு இருந்தா போக மாட்டேன்ட்டு. சமையல் கூட செய்யலையாம், ஹோட்டல்ல தான் கூட்டிட்டு போய் உங்க வீட்டுக்காரர் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காருன்னா பாரு. அட கடவுளே, ஒரு நாள் சமையல் பண்றதுக்கா இந்த போட்டி வீட்ல? 2 பொண்டாட்டிக்கு இருக்குதுங்களே, செஞ்சு போடலாம்ல. என்னத்துக்கு செய்யாம இப்படி அலையுதுங்க? அதனாலதான் இந்த பிள்ளை வந்து இப்படி அழுதுட்டு இருந்துச்சு போல ரோட்ல உட்காந்து. தாய் தோப்பனெல்லாம் விட்டு வேற ஊரு தானே, ஊர் விட்டு வந்திருக்கா. அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும், யார்கிட்ட சொல்லணும் தெரியாது. அதான் இந்த பிள்ளை ரோட்ல உட்காந்து அழுதுருக்கு போல. தெருவே நம்மள பார்த்து சிரிக்குமா? அசிங்கமா இருக்கு. இனி காலையில இந்த தெருவுல எப்படி இந்த மூஞ்சி வச்சுட்டு நடக்கவே எனக்கு தெரியல. பெரிய மருமக அமைதியா இருக்கும், எவ்வளவு சண்டைனாலும் வெளியே காமிச்சிக்காது, அது பாட்டுக்கு இருக்கும். ஆனா இவங்களுக்குலாம் இந்த சின்ன மருமக தான் சரி. எப்படி வந்து உட்காந்து அசிங்கப்படுத்திட்ட பத்தியா? இனிமே பயப்படுவாங்க அவகிட்ட எதுவும் சொல்றதுக்கு. இப்படிதான் இருக்கணும். ஏய் அத்தை, என்ன நின்னு பாக்குதோ? சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. ஆமாமா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதான் வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ. நன்றி.